வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்கள் அடுத்து வீடியோஸ் போட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அது நான் கவர் பண்ண போகிறது யூனிட் 5. ஸோ இதுதான் நம்மளோட கடைசி யூனிட்னு சொல்லலாம். ஸோ யூனிட் 5ஓட இருக்கக்கூடிய 2 லெக்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ், அதில் ஃபீனாலிக்ஸ்ன்றது ஒரு அக்கரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெக்சரில் வரும். அடுத்த செகண்ட் லெக்சரில் டெரபீன்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் இதோட அக்கரன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் இந்த லெக்சர் ஃபுல்லாக வரும். ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். இது வந்து டைரெக்டாக எந்த ஒரு செடியோட இல்லைனா லிவிங் ஆர்கானிஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காது. ஆனால் இதோட தேவைகளும் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு செகண்டரி காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் மட்டும் 1 லட்சத்துக்கும் மேலே செகண்டரி காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து 15,000 ஆல்கலாய்ட்ஸ், 30,000 டெரபீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் தனித்தனியாக கேரக்டரைஸ் பண்ணி இது வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 மேஜர் குரூப்ஸாக இருக்குது, பிரிச்சுக்கலாம். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீனாலிக்ஸ், டெரபெனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஸ்பெஷல் நைட்ரஜன் மெட்டபாலைட்ஸ், கியூட்டிகுலர் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் தான். அதில் நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ள பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபீனாலிக்ஸ். ஸோ ஃபீனாலிக்ஸ்ன்றது எதுவுமே இல்லைங்க, 1 அரோமேட்டிக் ரிங் கார்பன் வச்சுக்கிட்டு ஹைட்ராக்சைல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் இந்த ஃபீனாலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேரக்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆர்ஜினில் தான் இருக்கும். இது வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிமேட் பாத்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருந்திருக்கோம். அதே சிக்கிமேட் பாத்வேயில் தான் இந்த ஃபீனாலிக்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இந்த ஃபீனாலிக்ஸில் கிளாஸிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீனாலிக்ஸை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது சிம்பிள் ஃபீனாலிக்ஸ்லேருந்து பாலிஃபீனால்ஸ் வரைக்கும் அதோட கார்பன் ஸ்கெல்டன் வச்சும் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ லெக்சர் நோட்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி, அந்த ஸ்கீமேட் பாத்வேன்னு சொல்லிட்டு சொன்னால அதில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட் பாத்வே பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒரு பிளான்ஸில் வந்து செகண்டரி பிளான்ட் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டே சொல்லலாம். சரி, இதோட கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்பினால் பைருவேட், PEP, அதாவது கிளைகோலைசிஸ்லேருந்து டெரிவ் ஆன ப்ராடக்ட். அப்புறமேட்டு எரித்ரோஸ் 4P பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேலேருந்து டெரிவ் ஆன ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமேட் பாத்வேயோட இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கீமேட் பாத்வேல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பவுண்ட் இருக்குல்ல, இது 2 காம்பவுண்டு கம்பைன் ஆகிட்டு 6 கார்பாக்சிலிக் சைக்ளிக் காம்பவுண்டாக COH குரூப் சைட் செயினோட ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபீனாலிக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது நேம்லியாக ஸ்கீமேட்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சுட்டாங்க. சரி, இந்த ஸ்கீமேட்டில் ப்ராசஸில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ATP மூலியமாக பாஸ்போலேஷன்றது நடக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த மாலிகுல்ஸ் ஒவ்வொன்றும் கண்டென்ஸ் ஆகிட்டு PEPன்ற ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் சைக்ளிக் காம்பவுண்டை வந்து உருவாக்கும். அதுக்கடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்பனும் 1 சைடு கார்பன் செயினும் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸாக ஃபீனைல் அண்ட் ட்ரிப்சோஃபானுன்ற அமினோ ஆசிட்ஸோட கம்பைன் ஆகும்போது இந்த ரிங்ஸ் வந்து உருவாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎமினேஷனும் ஹைட்ரலேஷன் ப்ராசஸும் அடுத்தடுத்து நடக்கும்போது சின்னமிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த இது வேர்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியாது. நான் பிக்சரில் வச்சு நான் உங்களுக்கு கரெக்டாக டெஃபினிஷன் கொடுத்துறேன். ஸோ இந்த சின்னமிக் ஆசிட் ஒரு நிமிஷம், இந்த சின்னமிக் ஆசிட் டெரிவேட்டிவ் வருதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீனாலிக் காம்பவுண்ட் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னது ஸ்கீமேட் பாத்வேக்கு வந்து நான் வேர்ட்ஸில் சொல்லும்போது ஒழுங்காக புரியாது, அதனால் நான் டயக்ராம் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்ன்ற காம்பவுண்ட் இருக்குது. அதில் வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா 5-டீஹைட்ரோ ஸ்கீமேட் ப்ராசஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து நடக்குது. ஸோ கேலைட், ஹைட்ரோசில், டேனின் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கிடச்சிது. அப்படி இல்லையா, அது ஸ்கீமேட் பாத்வேக்குள்ள ஒரு என்டர் ஆகும்போது அந்த 5-ஹைட்ரிசி காம்பவுண்ட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபேனேட்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வருது. அந்த ஃப்ரீ ஃபேனேட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபீனைல் அலைன்ற காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா டைரோசைன்ட் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா PALன்ற ஒரு என்சைம் ஆக்டிவ் ஆகும்போது சின்னமிக் ஆசிட் இதாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலிக் ஆசிட்ஸும் சிம்பிள் ஃபீனால்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கவுமரின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிக்கலாம். இந்த ஃபீனால் அலைனும் ஃபீனைல் என்ற ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து டைரெக்டாக ட்ரையாசைனாவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சூட்டபிள் என்விரான்மெண்ட் இருந்தால் ட்ரையாசைனாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி சின்னமிக் ஆசிட்லேருந்தும் டைரெக்டாக ஹைட்ராக்சி சின்னமிக்ஸாக மாறும். ஸோ இது வந்து ஒரு 3 பாயிண்ட் ஃபார்மேட்டே சொல்லலாம். ஸோ சின்னமிக் ஆசிட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஹைட்ராக்சின்றது இன்டர்மீடியட், அந்த கவுமரின்ஸ்ன்றது வந்து ஃபைனல் ப்ராடக்ட். ஒன்று சின்னமிக்லேருந்து டைரெக்டாக கவுமரின்ஸ் வரலாம், அப்படி இல்லை ஹைட்ராக்சிக்கு சின்னமிக்கு போயிட்டு நம்மளுக்கு கவுமரின்ஸ்ன்ற ப்ராடக்ட் வரும். அப்படி அந்த ட்ரையாசைன்லேருந்து ஹைட்ராக்சி சின்னமின் வந்தாலோ இல்லை சின்னமிக்லேருந்து ஹைட்ராக்சி வந்தாலோ அது ஃப்ளாவனாய்ட்ஸ் ஆகும்.
கண்டென்ஸ்டு டேனின்ஸாகவும் வரும். அப்படி அந்த சின்னமிக் ஆசிடும் பி-ஹைட்ராக்சி சின்னமிக் ஆசிடும் கவுமெரின்ஸாக மாறாமல் வேற என்னவா மாறலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்னன்ஸ், கியூட்டின், சப்மெரின்ஸ் இந்த மாதிரி பிளான்ட் ஃபீனாலிக்ஸ் மூலியமா ஸ்கீமேட் பாத்வேல இதுங்க மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபீனாலிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து நம்ம பிளான்ட் செல் வால் இருக்குல்ல, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் சொல்லிட்டு சொன்னால் இதில் வந்து செல் சப்ஸ்ட்ரேட்ஸாக லிக்னின், கியூட்டின், சப்மெரின்ஸ் இதெல்லாம் தான் இது ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணும்போது இது மூணும் பார்த்தீங்கன்னா செல் வால் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஃபார்மேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மைக்ரோபியல் அட்டாக்லேருந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் என்ன ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவனாய்ட்ஸாகவும் ஆந்தோசைனிட்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் ஆந்தோசைனிட்ஸ் எது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸையும் இன்செக்ட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு பாலினேஷனுக்கும் சீட் டிஸ்பர்சலுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இதில் வந்து ஃபீனாலிக்ஸ் இது மட்டும் தான் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, டிஃபென்சிவ் ரோலும் பண்ணணும். அதே மாதிரி எஃபெக்டிவ் ஃபீடிங் டிட்டர்னன்ட், அதாவது ஃபீனாலிக் ஆசிட், ஃபீனோலிக் டேனன்ஸ், அப்புறம் ஃபீனாலிக் ரெசின்ஸ் இதெல்லாமும் ஃபீடிங் டேனண்ட்டாக இதில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது லோ மாலிகுலர் காம்பவுண்ட்ஸில் போஸ்ட் இன்ஃபெக்ஷனில், அதாவது மைக்ரோபியல் அட்டாக்லேருந்து வராமல் இருக்கிறதுக்காக ஃபைட்டோ அலெக்சின்ஸ் அப்படின்ற காம்பவுண்ட்ஸை வந்து இது உருவாக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இது பல செடிகளில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசத்தையும் கொடுக்குது. அதுக்கு காரணம் தான் ஃபீனாலிக், ஃபைட்டோ அலெக்சின், அப்புறம் ஹைட்ராக்சி கவுமெரின்ஸ், ஹைட்ரோசின்னமேட் கான்ஜுகேட்ஸ் இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸும் ஃபீனாலிக்ஸில் இருக்குன்ற போது இது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸை பிளான்ட்ஸில் உருவாக்கி தருது. அது மட்டும் இல்லாமல் இது அல்லோபேத்தட்டிக் அஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஜுகோலைன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஜுகலின் ஸ்பீசிஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு ஹைலி டாக்ஸிக் வைட் ரேஞ்ச் ஆஃப் குளுக்கோசைடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிளான்ட்ல வந்து இது நான் டாக்ஸிக் குளுக்கோசைடாக இருக்கும். பட் ஆனால் இது மற்ற செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் குளுக்கோன், ஸோ அதெல்லாம் மற்ற செடிகள் வராது. ஸோ இது வந்து டீகுளுக்கலைசேஷன் அப்புறம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் மூலிமா இந்த பிளான்ட்ஸ்லேருந்து லீவ்ஸ்லேருந்து சாயில் வந்து என்டர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீனாலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதாவது லெகுமினஸ் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, கீழே அந்த நாடிவேர் அடிவேரில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெகுமினஸ் பிளான்ட்ஸ், அதாவது பெங்கால் கிராம், கிரீன் கிராம், அந்த பயிர் வகைகள்லாம் இதை வந்து ஒரு சிக்னல் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த செடிகள் விதைக்கப்பட்டோன்னா இது வந்து சிக்னல் மாலிகுல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு லைசோசோம்ஸில் என்டர் ஆகிட்டு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ராசஸை இது பண்ணும். அதுக்காக இந்த ஃபீனாலிக்ஸ் வந்து சிக்னல் மாலிகுல்ஸாகவும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரைசோபியாவில் செரப்டோ ஃப்ளாவனாய்ட்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாடுலேஷனுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சிக்னல் மாலிகுல்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான் இது டிஃபென்சிவ் ரெஸ்பான்ஸை வந்து நிறைய பேத்தஜன்ஸ் கிட்ட பிளான்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு இது டிஃபென்சிவ் மெக்கானிசமில் சிக்னல் மாலிகுல்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு எஃபெக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ஹியூமன்ஸுக்கு எதில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டப்ஸ்லையும் வைனில் அப்புறம் ஹெர்பல் டீஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த அட்டிக்ஜன் டேஸ்ட்டு, அதாவது நம்மளுக்கு விருப்பமான டேஸ்ட் வந்து கொடுக்குறது இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டேனிங் ஏஜென்ட்ஸாக லெதர் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹியூமன்ஸுக்கு வந்து ஃபுட் கலர்ஸ், நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ், அதாவது ஆந்தோசைன்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம். அது வந்து சிக்னல் ஏஜென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸுக்கு ஃபுட் கலரிங், அதாவது நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ்க்காகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஆந்தோசைனின் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ஃபுட் அடிட்டிவ்ஸ், அதாவது நேச்சுரல் ஃபுட் அடிட்டிவ்ன்றதுனால இதுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபீனாலிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டெரப்னாய்ட்ஸ். ஸோ டெரப்னாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் பர்ஃப்யூம்ஸ் அப்புறம் ஃபுட் கலரன்ஸாக இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இதை நம்ம எப்படி சிக்னிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரான்ச்சு 5 பில்டிங் பிளாக் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 5 கார்பன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் HCOA மூலியமாக இது கண்டென்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெரப்னாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார்பன் காம்பவுண்டில் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ ஹெமிடெர்பின், மால்டெர்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடெர்பின் வரைக்கும் ஒரு 8 காம்பவுண்ட்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க டெரப்னாய்ட்ஸை. ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறத வச்சு 5, 10, 15 சொல்லிட்டு அதுக்கு கார்பன் யூனிட்ஸ் இருக்க மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் கார்பன் யூனிட்ஸ் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலிடெர்பினில் அது 4000 கார்பன் யூனிட்ஸ் வரைக்கும் இதில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து இந்த டெரப்னாய்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜென்ரல் பாத்வே, அதாவது இது ஃபீனாலிக்ஸ்க்கு வந்து ஸ்கீமேட் பாத்வே மாதிரி இந்த டெரப்னாய்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயோசிந்தடிக் பாத்வே இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டேட் மெவலோனேட் பாத்வே அப்படின்றத இந்த டெரப்னாய்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இதோட ப்ரீகர்சர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டேட் COAன்றது தான் இதோட ப்ரீகர்சர்ஸ். ஸோ இந்த அசிட்டேட் COAன்ற மாலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு அசிட்டோ அசைட் COA தையாலிஸாக
அசிட்டோஅசைல் CoAன்ற காம்பவுண்டா அசிட்டோல் CoA தியோமேஸ்ன்ற என்சைம் இருக்கும்போது இது கம்பைன் ஆகிடும். அந்த மாலிகூல்ஸ் கம்பைன் ஆகிட்டு ஹைட்ரோமெத்தில் குளுட்டரேட்ற காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆகிடும். அப்படி அந்த HMG CoA கம்பைன் ஆனதுக்கப்புறம் மெல்பானிக் ஆசிடாக கம்பைன் ஆகிட்டு இது NADPH வந்து ரிலீஸ் பண்ணோம். அதே மாதிரி HMGO CoA என்சைம் ப்ரெசென்ட் இருக்கும்போது ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த MVN இருக்குதுல்ல அது வந்து ஐசோபென்டைல் பைரோபாஸ்பேட் காம்பவுண்ட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் அல்லோ பைரோபாஸ்பேட்ன்ற காம்பவுண்ட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த DMAAPன்ற காம்பவுண்ட்ஸ் வந்து கடைசியாக திருப்பி ஜென்ரல் பைரோபாஸ்பேட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த GPPன்ற காம்பவுண்ட் வந்து ஒரு பெரனைல் டோனரை வந்து IPPக்கு கொடுத்துட்டு ஃபேர்னசைல் பைரோபாஸ்பேட் FPPயாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த டைமரைசேஷன் ப்ராசஸ் மூலமா GPP FPPயும் இருக்கும்போது டைடெர்பின்ஸ்க்கும் டெரபினாய்ட்ஸ்க்கும் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டெட்ராடெர்பின்ஸ் கெராட்டினாய்ட்ஸ் வந்து கடைசியாக கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமா ஜென்ரல் பைரோபாஸ்பேட் கண்டென்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடச்சிது. சரி, இப்போது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெரபினாய்ட்ஸ். ஸோ இதில் மோனோ டெரபினாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எதெல்லாம் ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி, பிஹேவியர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்யூட் டாக்ஸிட்டி, அதாவது ரெப்பலன்ஸ், அட்ராக்டன்ஸ், ஆன்டிஃபியன்ஸ், அப்புறம் க்ரோத், பிளான்ஸோட க்ரோத்லையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவிட்டி ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் சைட்டோடாக்சிக் டு பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளான்ட் டு பிளான்ட் இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதா இருக்கும். அதேமாதிரி இதில் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதோட தெரபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆயில்ஸில் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனோ டெரபினாய்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செஸ்குவேட் டெரபினாய்ட்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆன்டிஃபீடிங் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் இன்செக்ட் ஜுவனைல் ஹார்மோன்ஸ், ஃபெரமோன்ஸாகவும் பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் அதாவது அப்சிசிக் ஆசிடாகவும் இதில் இருக்குது. ஸோ இதில் பயோஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெரபினாய்ட்ஸில் டைடெர்பின்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஆல்கலாய்டல் டைடெர்பின்ஸாக தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரைனோடைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் நேச்சுரலி அக்ரிங் இன்செக்டிசைட், அப்புறம் லிப்டாடபின் லார்வே வந்து எகெயின்ஸ்டாக வந்து இன்செக்டிசைடாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறமேட்டு 5 கிரெயின்ஸ் கிளரோடின் இந்த என்சைம்ஸ் டைடெர்பின்ஸ் பார்த்திங்கன்னா இன்செக்ட் ஆன்டிஃபிடென்ட்டாக இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி கிபலிக் ஆசிட் வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து டெரபினாய்ட்ஸில் டெரபினாய்டு ஆல்டிஹைட்ஸ் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோமோ காசிபால், அப்புறம் காசிபால், அப்புறம் காட்டனில் காசிபால், அப்புறம் ஹெலிகோசைட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி டாக்ஸிக் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபீடிங் செவரல் ஜென்ரல் இன்செக்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறமேட்டு ஸ்டீரால் டைடெர்பின்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ரோல், பிளான்ட் மெம்பரன்ஸில் ஸ்ட்ரக்சரல் ரோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அடுத்து இதில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அசைட்ராக்டின், பிரெசினோஸ்டீராய்ட்ஸ், சப்போனன், லைகோசிடிக் டைடெர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டைடெர்பினாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டிட்டர்ஜென்ட், அப்புறம் ஆன்டி ஓவிபொசிஷனல் இன்செக்ட்ஸில் வந்து ஆன்டி ஓவிபொசிஷனல் ஃபங்க்ஷன்ஸாகவும் இதாவது க்ரோத் டிஸ்டர்பிங், அப்புறம் ஃபீகன்டி ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸாக ஒரு சில செடிகளில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்புறம் பெசினோஸ்டீராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் ப்ரமோட்டிங் ஹார்மோன்ஸாக இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணிருக்கு. அப்புறம் சப்போனன் கிளைகோசிடிக் டெரபினாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் அட்டாக்லேருந்து பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா டெரபினாய்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெராட்டினாய்ட்ஸ் தான். கெராட்டினாய்ட்ஸ் தான் எதுவும் இல்லைங்க, நம்ம விட்டமின் ஏவோட ப்ரீகுசஸ் தான் கெராட்டினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் டிஷ்யூவில் ஃபோட்டோடைனமிக் டேமேஜ் நடக்காமல் அந்த சூரிய ஒளியினால் வரக்கூடிய டேமேஜை தடுக்கிறதுக்கு இந்த கெராட்டினாய்ட்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இது அக்சர் லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட்டாகவும் இந்த டெரபினாய்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கலாய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெரபினாய்ட்ஸ் ஃபீனோலிக்ஸ்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் வந்து நைட்ரஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகிட்டு இருக்கும். அதில் சூடோ ஆல்கலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோசைக்ளிக் நைட்ரஜன் பேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் கண்டெய்னிங் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் இருக்கிறதுனால இதை வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாமல் இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனோஜைட், குளுக்கோசினோலேட்ஸ், நான் ப்ரோட்டீன் அமினோ ஆசிட், பெப்டிடேஸ், அப்புறம் பைட்டோ ஹார்மோன்ஸ், அப்புறம் பிரைமரி மெட்டபாலைட்ஸாக வந்து இதை கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. இதில் வந்து பிளான்ட்ஸில் மட்டும்தான் அக்கறாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கலைட்ஸ் அப்படி இல்லைங்க, பாக்டீரியா, ஃபங்கி, அனிமல்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்கறைட் இருக்கும். இதில் வந்து 15,000 ஆல்கலைட்ஸுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆல்கலைட்ஸ் கிளாஸிஃபை பண்ணோம்னா ஒரு 3 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று ட்ரூ ஆல்கலைட்ஸ், இன்னொன்று ப்ரோட்டோ ஆல்கலைட்ஸ், அப்புறம் சூடோ ஆல்கலைட்ஸ். ஸோ ட்ரூ ஆல்கலைட்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, அமினோ ஆசிட் மூலியமாக ஹெட்ரோசைக்ளிக் ரிங்காக டெரைவ் ஆகிறதுனா ட்ரூ ஆல்கலைட்ஸ்.
இதே புரோட்டோஆல்கலாய்ட்ஸ்னா அமினோ ஆசிட்லேருந்து டெரிவ் ஆகும். ஆனால் இதில் ஹெட்ரோசைக்ளிக் ரிங் இருக்காது. அதுதான் புரோட்டோஆல்கலாய்ட்ஸ். அப்புறம் சூடோஆல்கலாய்ட்ஸ் அமினோ ஆசிட்லேருந்து டெரிவ் ஆகுது, வேறு இதுலேருந்து டெரிவ் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூடோஆல்கலாய்ட்ஸ். இதை வச்சு தான் மேஜர் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன்ஸும் ஆல்கலாய்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இது மட்டும் தான் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஃபேர்மாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெடிசினல் வேல்யூஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி பயோசிந்தட்டிக் பாத்வே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்புறம் அதோட கெமிக்கல் நேச்சர் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன்றது பண்ணியிருக்காங்க. அப்படி டெரைவ் பண்ண அமினோ ஆசிட்ஸில் ஒரு 6 அமினோ ஆசிட்ஸ் தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ லைசின், ஃபீனைலின், ட்ரிப்டோஃபான், அஸ்பாரட்டிக் ஆசிட், அப்புறம் அர்ஜினைன், ஹிஸ்டினைன், இந்த 6 அமினோ ஆசிட்ஸ்லேருந்து தான் இந்த ஆல்கலாய்ட்ஸ்ன்றது மேக்ஸிமம் டெரைவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட பாத்வே வந்து டெரப்னாய்ட்ஸ் மொய்டஸ் பாத்வே மூலியமாக டெரைவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெரப்னாய்ட்ஸ் வந்து பேசிக் ஸ்கெல்டன் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதோட பாத்வே வந்து இண்டிவிஜுவல் ஆல்கலாய்ட்டும் ஒவ்வொரு பயோசிந்தட்டிக் பாத்வே இருக்கிறதுனால ஒரு காமன் பாத்வேன்றது பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடையாது. சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கலாய்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ஸில் வந்து டிஃபென்சிவ் ரோலை வந்து இன்செக்ட்ஸ், ஆர்த்தோபாட்ஸ், வெர்டிபிரேட்ஸ்க்கு பதில் டிஃபென்சிவ் ரோலில் பிளான்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸும் ஆல்கலாய்ட்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அலோபேத்திக் பாத்வேவும் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறதுனால பிளான்ஸ் வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சைக்காலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் நிறைய இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்டின், அப்புறம் வின் கிரிட்டின், இது வந்து கேத்தராங்கஸ் ரோசியஸ்ன்ற ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சர் ட்ரக்காக நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆல்கலாய்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த லெக்சர் நடத்துனது புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.